ஆட்சிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த 75 வருஷ பின்னோக்கி தான் நம்ம வந்து பார்க்கணும். பின்னோக்கி எப்படி பார்க்கணுமோ இப்போ நம்ம முன்னோக்கி நம்ம எப்படி போயிட்டு இருக்குங்கிறது தான் பார்க்கணும். இப்போ தாவேக்கா வந்திருக்குன்னா வந்து வந்த உடனே எதுவுமே வந்து செய்ய முடியாது. ஆனால் மதுக்கடையை வந்து அடைக்கிறேங்கிறதுலாம் வந்து சாத்தியமில்லாத ஒன்று. டோட்டலாக அடைச்சிருவாங்க, இவங்க வந்தால் ஒரு நல்லாட்சி தந்துருவாங்கிறதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை தான், ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கி வந்து இவங்க வந்து வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து எப்படி வந்து வந்திருக்காங்கன்னா குழந்தைகள் மனசில் வந்து ஒரு நஞ்சை விதைச்சிருக்காங்க. விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாட்டினா வந்து மருந்தை குடிச்சிருவேன், நான் செத்துருவேன், இப்படி வந்து மிரட்டி குடும்பத்தை வந்து மிரட்டி வந்து வந்திருக்காங்க. அது இப்போ 2500 எப்படின்னா வந்து ஸ்டாலின் என்ன செஞ்சாரோ அந்த 1000 ரூபா தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இவங்களால முடியாது, இந்த 6 சிலிண்டருங்கிறதெல்லாம் முடியாது. முடியாத விஷயங்களை வந்து நம்ம வரமாட்டோம் அப்படின்னு நினச்சி வந்து செஞ்சது. ஆனால் அந்த இந்த ரூட்டு மாஃபியா, இந்த மினிக்கு சமூக விரோத இந்த இன்ஸ்டாகிராம் இது ஃபுல்லாக வந்து குழந்தைகள் மனசில் வந்து நஞ்சை வந்து விதைச்சிருக்காங்க. இதுக்கே பொதுவாக வந்து ஆக்ஷன் நடக்கணும், ஆனால் எதுவுமே வந்து நடக்கலை. ஏன்னா இந்தியாவை பொறுத்திருக்காதால இது சட்டவிரோதமாக இது என்ன செய்யணுமோ அது வந்து லீகலாக செய்யலாம், சட்டத்தின்படி என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியாது நம்மளால வந்து. ஆனால் மதுக்கடை அடைக்கணுங்கிறதுலாம் வந்து சும்மா பொய்யான ஒரு விஷயம் தான். அது வந்து இந்த வக்போர்ட் காலேஜை கூட வந்து கிளீன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் பிள்ளையாருக்கு கல் போட்டு தர சொல்லியிருக்கோம். குடிநீர் வந்து சாக்கடையாக வருது, அதை எங்களுக்கு சீரமைச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம், செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க. 2500 கஜானாவே காலியா இருந்துச்சு, அவரை என்ன பண்ண முடியும்? அதுக்கு கொஞ்சம் டயம் வேணும்ல. அவரை வந்து நாங்கள் கொடுங்கன்னு கேட்கல, எங்களுக்கு இலவசமே வேணாம், விலைவாசியை குறைச்சு மக்கள் கையில வந்து எந்த சிக்கல் இல்லாம வச்சா போதும். எங்களுக்கு இலவசமே வேணாம், நாங்க சொல்றது இலவசம் வேணாம், எங்களுக்கு காசு வேணாம், எதுவுமே வேணாம். கரண்ட் கூட நாங்க யூஸ் பண்றதா நாங்க கரண்ட் பில் கட்டிக்கிறோம். விலைவாசியை குறைக்கட்டும், ஃப்ரீ சிலிண்டர் வேணாம், எதுவுமே வேணாம். எங்களுக்கு விலைவாசியை குறைச்சு மக்கள் கையில கஷ்டம் இல்லாம வச்சா சரி. விலைவாசி எப்பயுமே குறைக்க வேணாம், எங்களுக்கு ஃப்ரீ எதுவுமே தர வேணாம். உழைச்சி நாங்கள் எந்திரிச்சுக்கிறோம், இருந்தாலும் எல்லா விலைவாசியும் குறைக்கணும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுக்கணும், படிப்பு இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்கட்டும். அது நல்லதுதான், எந்த பிரச்சனையும் இல்லை, அதை அடைச்சே பரவாயில்ல. இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து நல்ல திட்டங்கள். மகளிருக்கு முதல்ல 1000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ 2500 கொடுக்குறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாம் நல்லபடியாக நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு எல்லா இதுவும் செய்வார். பெண்கள் பாதுகாப்பட்டு சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அதை நல்லா அமலுக்கு உடனே கொண்டுட்டு வரணும், ரொம்ப தீவிரமாக அதை வந்து செயல்பாட்டு கொண்டுட்டு வரணும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா கரூர் இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த மாதிரி நடந்த சம்பவம், அதுக்கடுத்து நம்மள சம்பவம்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதை தீவிரப்படுத்தி செயல்படுத்தணும். அறவே ரொம்ப வந்து என்ன பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2500 திட்டம்ன்றது அதையும் செயல்படுத்துறதுக்கு அவர் சொன்னது மாதிரியே வந்து உடனே அமல்படுத்துறதுக்குண்டான வழிய முறையில் பரிசீலனை பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே ரொம்ப டைம் பாஸ் பண்ணாமல் உடனே வந்து செயல்பாட்டு கொண்டுட்டு வரணும். அதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க எல்லாருக்கும். மது ஒழிப்பு கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான். எடுத்தடுப்புலேயே வந்து 714 கடை அப்படின்றது பெரிய விஷயம்தான். ஸோ வந்து 714 கடையை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பெரும்பாண்டாக க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தடுத்த ரீதியில் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணுறது அந்த மாதிரி இது இல்லாமல் முழுவதும் ஒழிக்கப்பட்டது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த செயல்பாட்டுக்கு வர மாதிரி வரணும். அதுதான் வந்து அதுங்க பொதுமக்களோட கருத்து. இவர் சொன்ன மாதிரி அந்த மது ஒழிப்பு திட்டம் வந்து ரொம்ப அற்புதமான திட்டம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால நிப்பாட்டவும் முடியாது, ஆனால் அதுக்காக நம்ம குடும்பத்தை இது பண்ண முடியாது. குடும்பம் பாதிக்கக்கூடாது. ஆனால் மது ஒழிப்பு வந்து ரொம்ப அற்புதமான இதுதான். அதேமாதிரி 2500 திட்டங்கிறது கவர்மெண்ட்டுக்கு கடனாக வந்தாலும் கூட, ஆனால் அது உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு 2500 ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது வந்து உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு எப்படின்றது. ஆனால் எல்லா மக்களுக்கும் பொதுவாக அந்த பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2500 திட்டத்துக்கு அவங்க பழத்துக்கு வாங்கலாம், இல்லை வேறு ஏதாவது செய்யலாம். ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். அதுக்கப்புறம் இந்த பெண்கள் பாதுகாப்பு கொடுக்குற திட்டமும் நல்லா. இது மாதிரி நிறைய திட்டத்தை நல்லபடியாக செயல்படுத்துனாங்கன்னா இது நல்லாயிருக்கும். இல்லை, பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அதுவே மிக்க மகிழ்ச்சி. 2வது மது கடை அடைச்சா நிறையா குடும்பம் நல்லா இருக்கும். 3வது வந்து 2500 கொடுப்பாரு, 1000 ரூபா போட்டிருக்காரு, நம்பிக்கை இருக்குது. மதுக்கடை போடுறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. இதெல்லாம் நல்ல திட்டங்கள் தான் கொண்டு வர்றாரு. இதனால் மக்களுக்கு நல்லா பயனடைகிறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்குது, விஜயனுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது. இதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ இந்த மதுக்கடைகள் இதெல்லாம் வந்து விஜய் வந்து தீவிரமாக அதை அந்த கோயில் குளம் நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் அடைச்சிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம். இதே மாதிரி வந்து இந்த 2500 திட்டங்கள் வந்து
நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்த உடனே அரசு அந்த இதெல்லாம் செய்ய முடியாது. இருந்தாலும் அதையும் சீக்கிரமாக கொடுத்தா அதை எதிர்பார்த்து வந்து நிறைய லட்சக்கணக்கான பொதுமக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த அரசு பஸ்லேயும் வந்து அந்த திட்டங்கள் இப்போ வந்து ஃப்ரீ பஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னு தெரியல கடந்த ஆட்சி மாதிரி. அதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் வேறு வந்து புது ஆட்சி வந்திருக்கனால வந்து கொஞ்சம் டைம் தான் கொடுக்கணும். கொடுத்து பார்த்தா அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி எப்படி இருக்குது, அதில் உள்ளது நல்லது கெட்டதெல்லாம் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது நீ போக தான் தெரியும். கொஞ்சம் டைம் கொடுக்கணும் புது ஆட்சிக்கு. பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து இப்போ கொஞ்சம் உடனடியாக எல்லா நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் அதை கொஞ்சம் துரிதப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ரவுடிசம் இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இன்னும் அதுக்கு கொஞ்சம் முழு மூச்சில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த அம்மா உணவு திட்டங்கள்லாம் வந்து திரும்ப அதை இது பண்ணியிருக்காரு. அது நல்ல விஷயந்தான். அது வந்து நிறையா லட்சக்கணக்கான பேர் வந்து அதனால் பயனடைவாங்க. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த இது என்னன்ட்டு. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அம்மா சாப்பாடு இது வந்து இப்போ வந்து வரவேற்கத்தக்கது தான். அதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நல்லா இது பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் தான். அது போக இந்த 2500 பணம் கொடுத்தா இன்னும் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் எல்லா மக்களுக்குமே. இப்போ 1000 ரூபாயே கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இப்போ கூட அவங்க சொல்கிற மாதிரி வந்து 2500 கொடுத்தாங்கன்னா அதுவும் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். மற்றதில் உங்கள் ஆட்சி வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு தான். ஏன்னா மக்கள் விரும்பி தானே பெண்கள் பாதுகாப்புன்ற ஆல்ரெடி வந்து பெண்கள் வந்து எல்லாமே வந்து பாதுகாப்பாக தான் இருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து அவதூறுகள் நடக்கத்தான் செய்யுது. அதுவும் இன்னும் சரியாயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒயின் ஷாப்பில் வந்து எல்லா பாதி கடையை வந்து மூடிட்டேன்றாங்க. பாதி கடையான கோயில், அது போக இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் இருக்குது. இது மாட்டுத்தாவணிக்கு ஏற்றாப்புல இன்னும் மூட தான் செய்யலை, இன்னும் திறந்து தான் இருக்குது. அந்த மாதிரி மெயினான இடத்துல வந்து பாதி கடை இன்னும் எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும்.